கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பேட்டரியிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு மின்சார ஸ்கூட்டர் எரிந்து எலும்பு கூடான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள தேவிகோடு பகுதியை சேர்ந்தவர் சுந்தர்பால். கிள்ளியூர் மேற்கு ஒன்றிய பாஜக தலைவரான இவர் தனது மனைவிக்கு கொமேக்கோ கம்பெனி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி அடுத்த நாள் பயன்பாட்டிற்காக ஸ்கூட்டருக்கு சார்ஜர் செய்த சுந்தர்பால் சார்ஜரை கழட்டிவிட்டு இரவு தூங்க சென்றுள்ளார். அப்போது திடீரென இரவு ஸ்கூட்டர் வெடித்து சிதறிய சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது ஸ்கூட்டர் வெடித்து சிதறி தீ மளமளவென எரிந்து தொடங்கியுள்ளது. இதனை அடுத்து தீயை அணைக்க சுந்தர்பால் மற்றும் வீட்டில் உள்ளவர்கள் தண்ணீர் ஊற்றி அணைக்க முற்பட்டுள்ளனர். பற்றி எறிந்த தீ வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியதோடு எலக்ட்ரிக் வயர்கள், சிசிடிவி கேமராக்கள் போன்றவற்றிலும் பற்றி எரிந்ததோடு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஸ்கூட்டர் பற்றி எரிந்து மீண்டும் அணைக்க முயன்றபோது மளவன எரிந்ததால் கடைசியில் அணைத்த போது எலும்பு கூடாக மாறியது ஸ்கூட்டர். இதனையடுத்து தகவல் அறிந்த கருங்கல் போலீசார் ஸ்கூட்டர் எரிந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். சுந்தர்பால் உடனடியாக கம்பெனிக்கு தகவல் கொடுத்த நிலையில் ஸ்கூட்டரை வந்து பார்த்த நிர்வாக ஊழியர்கள் பேட்டரி வெடித்து ஸ்கூட்டர் எரிந்தால் கம்பெனி பொறுப்பேற்காது என அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இதனையடுத்து அதிர்ச்சி அடைந்த சுந்தர்பால் பேட்டரி எரிந்து விபத்திற்குள்ளான கம்பெனி பொறுப்பேற்காததால் அதிர்ச்சி அடைந்ததோடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் சேதமடைந்தது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறினார். இந்த நிலையில் பேட்டரி வெடித்து ஸ்கூட்டர் பற்றி எரிவதும் பேட்டரி எரியும் முன்பு அவர் வீட்டில் உள்ள நாய் ஒன்று ஸ்கூட்டர் இருந்து புகை கசிவதை அறிந்து உரிமையாளரை எழுப்பியதும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. வணக்கம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.